கோலியோடைய மோசமான ஃபார்ம் பற்றி பேசாதீங்க, ஃபைனலில் பெரிய சம்பவம் இருக்குன்னு இங்கிலாந்து அணியை வீழ்த்தினத்துக்கு பிறகு வெற்றி குறித்தும் ஃபைனல் குறித்தும் ரோஹித் சர்மா வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா இங்கிலாந்து அணியை செமிஃபைனல் 2ல் வீழ்த்தினதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச இந்திய விசஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் 2ல் முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணி கடினமான பிச்சில் 170 ரன் அடித்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய இங்கிலாந்து அணி 103 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனதுனால 68 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு இந்திய அணி ஃபைனலுக்கு தகுதியாக இருக்காங்க. நாளைக்கு நடக்க போகிற சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் இந்தியா ஃபைனல் மேட்ச்சில் இந்திய அணி விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மாசான வெற்றிக்கு பிறகு பேசிய இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா, ஒரு யூனிட்டாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் அனைவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டு நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கோம். அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். ஒரு அணியாக நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு அரையிறுதிக்கு வந்ததை நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பிச்சை பொறுத்தளவில் ஒரு கட்டத்தில் முதல்ல பேட்டிங் ஆடும்போது 140 150 ரன் அடித்தா போதும்னு நினச்சேன். ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைஞ்சிச்சு. அதனால கூடுதலாக 25 ரன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நினைக்கும் போது நான் பெருமைப்பட்டேன். ஏன்னா என்னுடைய மனநிலை ஆடுகளத்தை பொறுத்து ஒரு ஸ்கோரை தீர்மானிக்கும். ஆனால் நான் எந்த ஒரு வீரர்கிட்டையும் இந்த ஸ்கோரை இந்த பிச்சில் அடித்தா நல்லா இருக்கும்னு போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். ஸோ அவங்களுடைய இயல்பான ஆட்டம் அதனால் பாதிக்கப்படும். அதனால் அதை சொல்ல மாட்டேன். ஆனால் எங்கள் வீரர்கள் இந்த கண்டிஷனை சூப்பராக எதிர்கொண்டு நினச்சதை விட அதிக ரன் அடிச்சிருக்காங்க. 170ங்கிறது இந்த பிச்சில் ஒரு நல்ல ஸ்கோர். இந்த ஸ்கோரை வைத்து குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேலுடைய மிக சிறந்த பந்துவீச்சு காரணமாக எதிரணியை நாங்கள் வீழ்த்தியிருக்கோம். இந்த சீசன்லேயே அவங்க 2 பேரும் எங்களுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பந்து வீசுறது தான் எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம்னு ரோஹித் சொன்னார். அடுத்ததான் விராட் கோலியுடைய மோசமான ஃபார்ம் குறித்து கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த ரோஹித் சர்மா, விராட் கோலி தரமான வீரர். எல்லா வீரருக்கும் இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை வரும். அவருடைய கிளாஸ் எப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். அதை புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கணும். அவர் எங்கள் அணியில் அதிரடியாக விளையாடணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அவர் விக்கெட் ஆயிடுறாரு. அந்த நோக்கமே எங்களுக்கு போதும். சொல்ல முடியாது, விராட் கோலி தன்னுடைய ஆட்டத்தை ஃபைனலில் காட்ட சேமித்து வச்சுருப்பார். ஃபைனலில் அவர் தனியாளாக இருந்து இந்திய அணி வெற்றி பெற்று கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அது நடந்தாலும் மகிழ்ச்சி தான். ஃபைனல் வரையும் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஃபைனல்லையும் இதே போல் சிறப்பாக விளையாண்டு ஒரு அணியாக நாங்கள் கோப்பையை வெற்றி பெற போராடுவோன்னு வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா வெளிப்படையாக பேசியிருக்காரு. ரோஹித் சர்மாவுடைய இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடக்க போகிற ஃபைனல் மேட்ச்சில் ஜெயிச்சு கோப்பையை வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.